எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஜங்குவோட வீடியோ தான். லிட்டரலாக ஜங்கு வீடியோ போட்டு ஒரு மாதம் கிட்ட ஆகிடுச்சி. இன்றைக்கி ரொம்ப லாங்குன்னு தோணுது. ஸோ ஓகேடா, இன்றைக்கி ஒரு தரமாக எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? தீமில் என்னென்னா, நீங்களும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. மீன் யாருக்குமே பிடிக்காம, உங்கள் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு தனியாக இருப்பீங்க. அண்ட் இவ்வளோ போதும்டா, அப்படியே க்யூட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது நீங்களும் ஜங்குக்கும் செம்ம சண்டை போட்டிருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் செம்மையாக சண்டை போட்டிருப்பீங்க. அண்ட் நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசவே இல்லை. பிகாஸ் அப்படியே திட்டிருப்பாங்கள. நீங்கள் அப்படியே காண்டில் தான் உட்காந்துருக்கீங்க உங்கள் ரூமில். அப்போ ஜங்கு, இவா வேறடாட்டி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணால் நம்ம 2 பேருக்குமே கஷ்டம் ஆகாது. ஸோ சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸுக்கு போகலான்னு தானே சொன்னேன். அதுக்கு யாராவது மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்களா? ஏன்டா இப்படி பொண்ணுங்களெலாம் இப்படி இருக்காங்க? இப்படி இவ்வளோ எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது? இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி நான் இங்கே கூட்டு வரத்துக்குள்ளே யாரோ உசுறு போயிடும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு உள்ளே வரா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துருன்னு அவ்வளோதான் மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. அப்போ ஜங்கு பாரா மூஞ்ச வர திருப்பிக்கிறா. என்னடா பண்ணுறது? மா ஏய், உன்னதாண்டி சிரிக்குதுன்னு தெரியுது, மூடிட்டு பேசிட்டால என்கிட்ட. மூடிட்டு எப்படி பேச முடியும்? மூடிட்டுலாம் பேச முடியாது. சரி, சிரிச்சிட்டே பேசு, நல்லா வாய் திறந்து பேசு. நான் ஏதாச்சும் சொல்லுவேனா? இப்படி பேசாமல் எவ்வளோ நாள் இருப்பேன் சொல்லு? எனக்கு ஒரு மாதிரி ஆகாது. ஏய், உன்னை தாண்டி உங்ககிட்ட தாண்டி பேசுகிற. நான் இந்த கட்டல் கிட்ட, சோஃபா கிட்ட, இந்த வாட்டர் பாட்டில் கிட்டலாம் பேசலை, உங்ககிட்ட தான் பேசிட்டுருக்கேன். இப்போ என்ன நடந்ததுன்னு கோவப்பட்டு உட்காந்துருக்கேன்னு தெரில. எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்காம. ஏன் உனக்கு கையிலையா? நீ போட்டு சாப்பிடு போ. என்னது கூப்பிட்றேன்னா நீ பண்ணது நான் சாப்பிட்டுட்டு நான் செத்து போயிட்டேன்னு என்ன பண்ணுறது பொண்டாட்டி? ஜங்குக்கு பாவம்ல. ஓ, நான் பண்ண சாப்பிட்டு நீ செத்துருவேன். அப்போது நானும் செத்துடணும் கூட சாப்பிட்டுட்டு. அஃப்கோர்ஸ் 2 பேரும் செத்துடலாம். அது எப்படி நான் இல்லாமல் நீ இருப்பேன்? அதெல்லாம் இருப்பேன். ஓ, இருப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வரா. என்னை தொட்ட மரியாதை கெட்டுரு ஜங்கு உனக்கு. அவ்வளோதான் பாரு. என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என்கிட்ட கோவம் காட்டுறேன். அதுவும் இந்த பூனை மூஞ்சி வச்சுட்டு அப்படி சொல்லாதடா. நானும் அப்படி என்னென்னமோ பேசிடுவேன். எங்கே பேசிப்பாங்களா? நீ பேச, என்ன பேசுன்னு நானும் பார்க்குறேன். ஏன்டி அழுகுற? இப்போ தானே திட்டுவேன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை. ஏய் அழாதம்மா தாயே, நானே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கன்வின்ஸே ஆக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி வெள்ளையாச்சும் போகலாம் அப்படின்னு வெளில வந்திருப்பா. இங்கே வயன் சரி ஓகே ஜங்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறாங்க. பிகாஸ் அது ஒரே வழிதான், எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ சமைக்கிற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜங்கு வெளில போயிட்டு ஜிம்மின்கிட்ட போயிட்டு புலம்பு ஸ்டார்ட்டை டே மச்சா, இப்போ எதுக்கு வந்துருக்க? இல்லைடா, என் பொண்டாட்டிக்கு அப்படியே சுட்டு போட்ட மாதிரி இருக்குடா அப்பனோட புத்தி. கரையவே மாட்டேன்றா. என்ன பண்ணாலும் கரைய மாட்டேன். லிட்டராக 3 ஹவர்ஸாக கெஞ்சி நிறையா இந்த பொண்ணுக்கிட்ட. இதே பொண்ணா? என் பொண்டாட்டிக்கிட்டடா கெஞ்சி நிறைய. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லாமல் என்னை அப்படி படுத்துறாடா டே. ஷோ, அதுக்கு தான் சொல்கிறதுடா, கல்யாணம் பண்ணுனா அப்பா அம்மாவோட எல்லா ஆசீர்வாதத்தோடு பண்ணணும். இப்போ நான் தான் பார்ப்பேன், நான் தான் பெரிய மயிருன்னு கூப்பிட்டு வந்தால் இப்படி தான். இப்போ மட்டும் எல்லா ஃபேமிலியெல்லாம் ஒத்துட்டு நீ கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாமா? இந்த சின்ன சண்டைக்கு என் பொண்டாட்டி நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணுமா? எந்திரி கிளம்பி. ஏய் நீ தானே சொல்யூஷன் வேணும், அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுன்னு சொன்னேன். இப்போ அப்படி கிளம்புன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தேவையில்ல போ. ஏன்டா? பின் என்னடா, ஏதாச்சும் ஆறுதலாக சொல்லுவேன்னு பார்த்தா நீ திரும்ப அது மூலம் பெட்ரோல் ஊற்றுற. எனக்கு கோவம் வராதா? என்ன கோவம் வரும் உனக்கு? பின் என்னடா, முடிஞ்சு போன கதையில் எதுக்கு திரும்ப இழுக்கிற? இது முடிஞ்சு போன கதை.
ஏய் இங்கே பாரு, வயன் செல்லமாக வளர்ந்த பொண்ணுலடா. ஆமாம், நீ இப்படி வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு சீக்கிரம் எந்திரி அப்படி இப்படிலாம் சொன்னால் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஏய் நானும் தானடா வேலைக்கு போகிறேன், நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கும்போது வேலைக்கு போனேன்னா. அது நீ பண்ணியிருந்தா நீ இப்படி இருந்திருக்க மாட்டேன். நீ எப்படி இருந்திருப்ப கூட டியூஷன் ஆகிருப்பேனா? டே அப்படி சொல்லடா. நல்லா கன்வின்ஸ் பண்ணி நீ என்ன பொண்ணு கேட்குறது? அவங்கள உனக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க. நீ வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்ததுனால தான் அவங்கள ஒத்துக்கல. சரி போவது விடு, வயல் விஷயத்துக்கு வரலாம். நீ என்கிட்ட என்ன சொன்ன? சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டல, சமைக்க மாட்டேன்றா, எப்போ பார்த்தாலும் ஆர்ட்ரு இதுதானே. இங்கே பாரு ஜங்கு, கொஞ்ச நாள் போகட்டும். டே நீ என் கல்யாணத்தில் சைனை போட்ட அப்படின்னு சொல்லிட்டாரா உன்கிட்ட வந்த. நீயும் என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற. பின் என்னடா? இங்கே பாரு ஜங்கு, பொண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது ஒன்று தான். என்னென்னா அவங்க என்ன பண்ணாலோ அது நல்லா இல்லைனாலும் கேவலமாக இருந்தாலோ நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணி பாரு, கரைஞ்சி போயிடுவாங்கடா. நீ அதை விட்டுட்டு அவளுக்கு குறை சொல்லிட்டே இருந்தா எந்த பொண்ணு இருக்காதுடா அவன் கூட. கிளம்புடா எந்திரிச்சு. இதில் பெரிய ஒரு இது வேறு கேட்க வந்துட்டாருங்க. எந்திரிச்சு கிளம்பி போஜங்கு, போய் எங்கள் பொண்டாட்டியை கன்வின்ஸ் பண்ணுறா. போடாடே, கன்வின்ஸ் பண்ணி என் வாயை வெளில வந்துடும் போல. அப்படி இருக்கு, வாயில் வலிக்குது. வாயில் வலிக்குதா? என்னடா சம்மந்தமே நம்ம பேசுகிற? பின் என்னடா? போய் அவகிட்ட பேசி அம்மா முட்ல ஜிம்மன், நான் நீயே உன் கூடவே இருக்க. அப்படிலாம் சொல்லாத. அந்த பொண்ணு அங்கே தனியாக இருப்பா, கிளம்பி எழுந்திரிச்சு. அவளுக்கு என்ன இருப்பா. தேவலாம் பண்ணாது ஜங்கு, போடா எந்திரிச்சு கிளம்புடா. நான் உன் கூட இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன் கூட தான் இருப்பேன். அவளே ஃபோன் பண்ணுவான். அவள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன பெரிய சண்டை, எப்போ பார்த்தாலும் பசங்களை தான் இறங்கி போகணுமா? பொண்ணுங்களே இறங்கி வரமாட்டாங்களா? நான் தப்பே பண்ணலடா, நான் இதுக்கிட்ட சாரி கேட்கணும்? அவளே ஃபோன் பண்ணிட்டோம், அதுவரை நான் போக மாட்டேன். பாரா ரோசத்தை. இந்த ரோஸை லவ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியல. டேய் திரும்ப சொன்ன கதையை சொல்லாதடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே இரு, திரும்ப சொல்லடா. அவள் தனியாக இருக்கா, கிளம்பி போடா. முடியாதுடா, என்னை விட 2 மணிக்கு இருக்கு அவளுக்கு. நான் இல்லை, யார் வந்தாலும் அப்படியே அடித்து தூக்கி போட்டுருவா. அப்படிலாம் இல்லை, அவளாம் சேஃபாக தான் இருப்பா. ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசாதடா ஜங்கு, கிளம்புடா. முடியாதுடா, இன்றைக்கி என்ன வேணால் ஆகட்டும். அவள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன், நான் போகவும் மாட்டேன். என்ன வேணால் பண்ணிட்டோம், அவளுக்கு ஜங்கு வேணா அவள் ஃபோன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பிடிவாதமாக உட்காந்து இருக்கா. இந்த பக்கம் வையன் ஜங்குக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வரவே இல்லை. எங்கே போய் தோஞ்சான்னு தெரியலையே. பண்ணுறதெல்லாம் பண்ணுவான், அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுவா தனியாக விட்டு. பொண்டாட்டி தனியாக இருக்காளே, நான் போகணும் அப்படின்னால தோணாதா இவனுக்கு? எங்கடா போயிருக்க? ஃபோன் பண்ணலாமா? வேண்டாம், நான் ஃபோன் பண்ணால் நான் தோற்ற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக ஜங்கு கூட தப்பு இல்லைதா, பின் எதுக்கு அவள் என்ன திட்டணும்? நான் எப்படி பட்டான்னு தெரியும்ல அவனுக்கு, தெரிஞ்சு தானே எல்லாமே பண்ணான். இப்போ மட்டும் ஓவராக பண்ணுறான். டைம் வேறு ஆகுது, தனியாக வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க, அப்படியே ஃபோன் வைக்கிறாங்க, ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோன் அப்படியே வைக்கிறாங்க. கால் பண்ண அவங்களுக்கு தைரியமே வரல. இந்த பக்கம் ஜங்கு வெயிட் பண்ணுற. சரி ஓகே, ஒரே ஒரு கால் பண்ணிட்டோம், நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறதா. அவள் பண்ணவே மாட்டுறாங்க. அப்போது ஜிம்மன், இந்த அளவுக்கு அலையிறதை விட மூடிட்டு எந்திரிச்சு கிளம்பி போகலாம் வீட்டுக்கு. அவள் ஃபோன் பண்ணுவாளா இல்லையா அப்படின்னு நீ பார்க்குறத விட்டுட்டு கிளம்பி போடா வீட்டுக்கு. இல்லைடா, எவ்வளோ திமிருப்பார் அவளுக்கு. நான் இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு போகல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னலாம் இல்லை, ஜாலியாக இருக்கா போல். நான் இல்லாமல் நான் போக மாட்டேனே, அவள் ஃபோன் பண்ணிட்டோம், நான் போகல. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற?
ஒன்று நீயாச்சும் இறங்கி போகணும், இல்லை அவளாச்சும் இறங்கி வரணும். 2 பேருமே இப்படி அடம் பிடிச்சி உட்காந்துருந்தா எப்படி வேணா சாவு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம் போயிடுறா. எங்கள் ஜங்கு அப்படியே படுத்துட்டு வெயிட் பண்ணுறக்கா, ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு. ஸோ இந்த பக்கம் வயன் ஐயோ ஃபோன் பண்ணவும் தோண மாட்டேங்குது, வரவும் மாட்டேன்றா, என்ன பண்ணுறது போ அப்படின்னு சொல்லிட்டு வயன். இந்த பக்கம் ஜங்கு கால் பண்ணுவாங்க இப்படி தூங்கிட்டா. அண்ட் டைம் ஸ்டில் போயிட்டே இருக்குது. ஸோ வயன் ஃபைனலாக எல்லாமே யோசிச்சுட்டு கால் பண்ணுறாங்க ஜங்கு. பட் தலைவர் எடுக்கவே இல்லை, தூங்கிட்டார்ல. இன்னுமே காண்டாகுது வயனுக்கு. நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா. அவ்வளோ கோவமா மேலே திட்டினதெல்லாம் ஃபோன் மட்டும் எடுக்கவே மாட்டேன்ல. எனக்கு பயமாக இருக்குது தனியாக. அதுக்கிட்ட சொல்கிறது வயன், போய் பேசணும். அவள் உங்ககிட்ட பேசணும் தானே, நீ பேசியிருக்கணும். சர்ப்ரைஸ் பண்ணுற அது இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு எங்கே போயிருக்கான்னு தெரியலையே, தேடலாமா பேசாமல் போயிட்டு. எனக்கு இந்த ஊரே தெரியாது எப்படி இருக்கும் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஃபோன் பண்ணுறே இருக்காங்க. ஜங்கு எடுக்கவே இல்லை. அண்ட் ஃபைனலாக ஸோ ஜிம்மின் திரும்பவும் உள்ளே வரா. ஏதோ எடுக்கிறதுக்காக அன்எக்ஸ்பெக்டடாக வரா. ஸோ ஜங்கு ஃபோன் ரம்மையாக ரிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். ஜிம்மின் பார்த்துட்டு வேண்டான்னு தெரிஞ்சிருக்கும். டேய் ஜங்கு, மச்சா, டேய் என்னடா வேணும்? எந்திரண்ணா, ஏன் எப்படி படுத்து தூங்கிருக்க? எதுக்கு தூங்கிருக்கேனா? கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது. அங்கே பாடுற வயன் ஏன்டா இத்தனை நாளுமே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஐயோ டேய், எத்தனை மணிடா ஆகுது? டேய் 12 மணிடா. எது 12 மணியா? டேய் இப்போ தானே 9 மணின்னு காட்டுச்சு ஃபோனில். ஆமாண்டா, பொறுத்து தூங்குவீங்க நீங்கள். டைம் உங்களுக்காக அப்படி நிற்கும் பாரு. டேய் என்னடா இவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா? எந்திரிச்சு கிளம்பு போடா ஜங்கு. தனியாக என்னடா பண்ணுறவ? டே ஜிம்மன், நீயும் ஆயம் கூட. அவன் கையில் தனியாக மாட்டினேன், எனக்கு கொலையை பண்ணிடுவாடா. நீ வாடா. டே இவ்வளோ பையன் இருக்கல உள்ள, மூடிட்டு போக வேண்டியதை நான் சொல்லும் போதே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, என்னை ட்ராப் மட்டும் பண்ணிட்டு போய. வரும்போது என்னை கேட்டு தான் வந்தீங்களா? நீ தானே வந்த? சரி வாடா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் ஜங்குவை ஏற்றிட்டு பைக்கில் அப்படியே செம்ம ஸ்பீடில் வராங்க. இங்கே வையன் அவங்களுக்கு முடியல, எவ்வளோ நேரத்தில் தனியாக இருப்பாங்க. அப்படியே அழுதுன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபோன் பண்ணுறாங்க, ஜங்குக்கு எடுக்கவே இல்லை. ஸோ அவனுக்கு செம்ம பயம், எடுத்துட்டா எங்கே ஏதாவது பேசிடுவாங்களோ, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை. கோவத்தில் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவாங்களே, அது வேறு அவருக்கு பயம். அதனால எதுவுமே பேசலை. வீட்டுக்கு போய் தான் பேசணும் அப்படின்னு ஃபோனை எடுக்கலவ. ஸோ ஃபைனலாக வீடு வருது. அவ்வளோதான். ஜங்குக்குள்ளே போக தைரியமே இல்லை. டேய் வாடா. வீட்டு வரைக்கும் விட்டுருக்க, திரும்ப உள்ளே வரணுமா? இங்கே பாரு ஜங்கு, இது உன்னோடது உன் பொண்டாட்டியோடது. என்ன இழுத்தேன்னு வச்சுக்கோ சரி இருக்காது, கிளம்பு. டே அடித்து கொலை பண்ணிட்டான், என்னடா பண்ணுறது? என்னது? என்னை அடித்து கொலை பண்ணிட்டான்? டே நடக்கிறது பேசுடா, போட ஒன்றுமே பண்ண மாட்டாடா, அவள் நல்லா பொண்ணுடா. டே அப்பா, நீ சர்டிஃபிகேட் கொடுக்காதுடா. டே அவளுக்கு நான் செத்து போயிடுறேன். கிளம்பி எப்போ பார்த்தாலும் ஓவராக பேசின்னு நான் சொல்லும் போதே செய்யணும். டே வாடா ப்ளீஸ்டா, உனக்கு கல்யாணம் ஆகலை, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு புரியும். ஆமாம் புரியும், கிளம்பு. டே ஏன்டா இப்படி நடுராத்திரி என்னை கைவிட்டு போட, ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. எது? இது என்ன சின்ன பசங்களாட விளையாட நினச்சிருக்கியா? ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிச்சி கிளம்பு. டே ஜிம்மினா ப்ளீஸ்டா, ப்ளீஸ், இந்த ஜங்குக்காக எதுவும் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு ரொம்ப வேலை இருக்குது ஜங்கு, இவ்வளோ தூரம் வந்ததே அவனுக்கு பெருசு, கிளம்பு. டே சரி என்ன பண்ணிட்டு சொல்லு. ஒன்றும் இல்லை, போனோன்னே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடு, அவ்வளோதான். என்னது? டே என்னடா அவ்வளோதான் மச்சான், எனக்கு அவ்வளோதான் தெரியும், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிளம்பி போயிடுறான். இங்கே அவ்வளோதான். ஜங்கு அவனுக்கு தெம்பே இல்லை, அப்படி உள்ளவரா. அவ்வளோ சோஃபா மேலே அழுந்து உட்காந்துன்னு இருக்காங்க. அவ்வளோதான். ஜங்கு பார்த்து அப்படியே ஓடி போகிறா. சாரிடி ஏதோ
வேணும்னு பண்ணலடி, எனக்கு தெரியும் நீ வேணும்னு தான் பண்ணியிருப்பேன். ஏய் சத்தியமாக இல்லை, உன் மேலே சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல. தூங்கிட்டேன்டி ஜிம்மினோட வீட்டில். தூங்கிட்டியா? அது எப்பறம் உனக்கு தூக்கம் வரும்? நான் இங்கே தனியாக இருக்கேன். எந்திரி ஜங்கு, என் கண் முன்னாடி இருக்காது நீ, எந்திரி. ஏய் ப்ளீஸ் டி, கோவப்படாதடி. என்ன வேணும் இப்போ உனக்கு? ஒன்றுமே வேணும், என்னை விடு. எந்திரி நீ முதல்ல, என் முன்னாடி உட்காராத. நான் இங்கே தனியாக இருக்க, கொஞ்சமே எனக்கு ஞாபகம் இல்லாமல் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கு பார்த்தியா? சரி விடு ஜங்கு, ஜிமின் வீடு தானே வேணும், வாங்கிடு. பின்ன எந்த மயிறுகிடி ஃபோன் அடித்த? சொல்லுடி, உங்கள்கிட்ட தானே கேட்குற. எதுக்கு அடித்த? எதுக்கு ஃபோன் பண்ண? அதை நான் எடுக்கலன்னு தெரியும்ல. 10-15 பண்ணியிருந்தால நடித்தேனா இல்லை? அப்போ புரிஞ்சுருக்கணும்ல நீ. திரும்ப திரும்ப எதுக்கு அடிச்சுன்னு இருந்த? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைண்ணா சொல்லு. ஒன்று ஏய் இப்போ சொல்கிற இல்லைன்னா இங்கே நடக்கிறது வேற. சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்ல மாட்டேன்? அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறா. பையன் அவ்வளோதான், அவங்களுக்கே ஷிவர் ஆகுது ஜங்குக்கு அப்படி பண்ணுறத பார்த்து. ஏன்டா அவங்ககிட்ட பேச மாட்டேன். எதுக்கு பேச மாட்டேன்? எதுக்கு சமைச்சு வச்சுருக்க? சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றதுக்கு சமைக்க வைக்கணுமா? ஆஃப்டர்நூன் ஆர்டர் பண்ணது அப்படி கிடையாது. எதுக்கடி சமைச்ச? சொல்லலை, அவ்வளோதான். எங்கே போயிருந்த? முதல்ல இப்படி பேசுகிற நிறுத்திட்டே முன்னாடி. சொல்லு, எங்கே போயிருந்த? நீ முதல்ல சொல்கிறீ. எதுக்கு சமைச்சு வச்சுருக்க? எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்த? என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணாமல் நான் வேறு யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? அவ்வளோதானா? வேறு எதுக்கும் பண்ணல இல்லையா? என்ன சொல்லு, எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட வந்து பேசுகிறாங்க உட்காந்து சோஃபா மேலே. அப்போ ஜங்கு, எங்கே வேணால் போவேன், உனக்கு என்ன? நீ தானே சொன்ன போடா கிளம்பி அப்படின்னு. நீங்கள் தான் என்ன அப்படி அடித்து கொலை பண்ணுற மாதிரி என் மேலே கோவமாக இருந்தீங்களே, அதனால தான் சொல்லாமல் போனேன். எங்கே போயிருந்த? என்னை தனியாக விட்டுட்டு இவ்வளோ மணிக்கு வர? என் மேலே கொஞ்சம் லவ் இல்லைல்ல உனக்கு? உனக்கு மட்டும் என்னை மட்டும் சொல்கிற? அவ்வளோ ஈகோ உனக்கு என் மேலே? எங்கடா நம்ம முதல்ல ஜங்குக்கிட்ட பேசிட்டா கேவலமாக என்ன நினைப்பா அப்படின்னு. உனக்கு மட்டும் ஏய் மூஞ்சி மேலே கொடுப்பிடி, காலுக்கு விழாத்த குறவங்கிட்ட அப்படியே வந்து கெஞ்சிற. மூஞ்சி இப்படி திருப்பி பேசிட்டு இப்போ எனக்கு ஈகோன்னு சொல்கிறியா? அதான் நானும் பண்ணி பார்த்தேன். எப்படி செம்ம ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? என்ன ஒர்க் அவுட் ஆகிடுச்சு? என்ன பேசிட்டுருக்க? ஒன்றும் இல்லடி, சும்மா ஜிம்மின் வீட்டில் போய் உட்காந்துருந்தேன். நீயே ஃபோன் பண்ண வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அட்டை பிடிச்சி உட்காந்துருந்தேன். ஜிம்மின் சொன்னது கேட்கவே இல்லையே. சும்மா உட்காந்து நம்ம ஃபோனே தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ எப்போ தான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போது கையில் வச்சுட்டு எடுக்காமல் என்ன ஏமாச்சிட்டல. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, வெயிட் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வந்துருச்சு, அப்படியே படுத்துருக்கேன். அப்போ தான் நீ பண்ணிடுங்க. ஸோ என்னோடய மிஸ்டேக் இல்லடி. இஃப் இன்கேஸ் நான் எழுந்திரிச்சு நான் ஃபோன் வந்துட்டு கையில் வச்சுருந்தேன், ஃபஸ்ட் ரிங்கில் எடுத்து அதோ வந்துட்டுருக்க பொண்டாட்டி அப்படி வந்திருப்பேன். பேட் லக், நான் தூங்கிட்டேன். அது அப்போ ஜிம்மின் எழுப்பி வீட்டு வரல வரைக்கும் வந்தாண்டி அவ உள்ளதான் வரல. அப்போது நீ எதுவுமே பண்ணல இல்லையடி. நான் எதுக்கடி உன் மேலே கோவப்படணும் தங்க ஒட்டி? உன் மேலே கோவப்படுறதுக்கு இன்னும் ஒன்றுமே இல்லடி. அதுக்கு தான் காலையே சுற்றி வந்தேன். சரி ஓகே, இவ்வளோ நாள் நாமளே போய் பேசுகிறோமே, நாமளே போய் கன்வின்ஸ் பண்ணுறோமே, இன்றைக்கி ஒரு நாள் அவன் வந்து பேசட்டும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். அது வந்து இப்படி முடியும்னு எனக்கு தெரிலடி அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அப்படியே கரண்ட் கட் ஆகுது. அவ்வளோது ஜங்கு,
சொன்னல பத்தியா, எல்லாமே உண்மை. கரண்ட் கட் ஆயிடுச்சு. சரி இரு. எங்கே போகிறீங்க? இருடா. எங்கே போகிற? கேண்டல் எடுத்துகிட்டு வரேன். எதுக்கு யூபிஎஸ் ஒர்க் ஆகலையா? இல்லை. சரி வேணாம் கேண்டல். ஜங்குக் சாப்பிடுவான், உனக்காக தான் அவ்வளோ பண்ணி வச்சேன். இல்லடி எனக்கு புரியல, என் மேலே கோவப்படுற, முன்னாடி பேச மாட்டேன்ற. சரி ஓகே, நானே வந்தாலும் மூஞ்சி திருப்புற. அதுக்கப்புறம் ஜங்குக் இது உனக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறடி. என்னடி? இல்லைடா, நான் உன்னை கொஞ்சம் விளாட்டு காட்டு, அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். நீ தான் அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு என்னை திட்டுட்டேன். அதுக்கு சரி நான் சமைச்சிருக்கல, வாயை கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு பசி இல்லடி. ஏன்டா சத்தியமாக இன்னும் மேலே கோவமாக இருக்கா? இச்சை கோவமா? உன் மேலே கோவப்பட்டு நான் எங்கடி போகிறது? இங்கே பார், நம்ம வீட்டில் இருக்கிறதே நீ நான் 2 பேர் தான். சரி ஓகே, யாராச்சும் 4 பேர் இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை விட்டு நான் கூட போய் பேசலாம், ஜாலியாக இருக்கலாம். இருக்கிறதே 2 பேர். உன் மேலே நான் கோவப்பட்டு என்ன பண்ணுறது? எங்கூட பேச எதுக்கிட்டு இப்படி என்னால் விட்ற? நான் கன்வின்ஸ் பண்ணும்போது நீ வந்து பேசுனேன்னு வச்சுக்கோ, இப்போது சாப்பிட்டு கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கலாம். தேவையில்லாமல் பண்ணுறல நீ. ட்ராமா பண்ணுறது அப்படியே அப்பா புத்தி அப்படி இருக்கு உங்ககிட்ட. எதுக்கட பண்ணிழுகிற? அவனும் இப்படி தானே பிடி வாத்தம்மா, என் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கு தானே உன்னை இழுத்துட்டு வந்தேன். அப்படியே இருக்குடி, பிசுறு தட்டமாக இருக்கு. ப்ரூவ் பண்ணிட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட்டே வேணாம் உனக்கு, உங்கள் அப்பனுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். என் அப்பனை பற்றி பேசாது ஜங்கு. பாரா, அவ்வளோ பண்ணியும் பாசம் மட்டும் விட்டு போகாதுல. அதே மாதிரி தான் எனக்கு உன் மேலே. நீ என்ன பண்ணாலும் நான் லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்போ ஏதோ சொன்னியே லவ் கம்மியாச்சு அப்படி இப்படின்னு. காட்டவா? என்னடா பண்ணுறா? கரண்ட் கட் ஆயிருக்கு, நானும் செம்ம மூடில் இருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். வேணாப்பா வேணாம், நீ டெய்லி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் சண்டை போட்டேன். என்னது? மேட்ரு பண்ணுறதுனால சண்டை போட்டியா? இல்லை அப்படி இல்லைடா, சொல்லுடி. அப்படி இல்லை, நீ அப்படியே இருந்தேன்னா நான் அப்படியே வந்து சைட்டாக மேட்ரு பண்ணுவேன். கோவமாக இருந்தேன்னா கொஞ்சிட்டு பண்ணவர். சீ, என்னடி இது சீப்பாக இருக்குடி, சீப்பாக இருக்கு. நீ கோவப்பட்ட நான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதா? என்ன நேற்று என்ன பண்ண? நீ என்ன பண்ணனா? எனக்கு அப்படி தாண்டி இருக்க பிடிக்குது கூட. ஃபுல்லாக இருக்கணும், அது மட்டும்தானா? லவ் இல்லையா உனக்கு? லஸ்ட் மட்டும்தானா? ஏய் என்னோடய லவ்வை அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணவேன்னு உனக்கு தெரியல. எனக்கு இந்த லைன் பை லைன் கவிதை சொல்லி கண் அழகு, மூக்கு அழகு, பல் அழகு அப்படின்னால சொல்ல வராதுடி. ஐ ஹோப் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சது இப்படி பண்ணுற. இன்னொன்னுடி, ஜிம்மினி இன்னைக்கு என்கிட்ட ஒரு சொன்னா, பொண்ணுங்களே நல்லா இருந்தாலும் நல்லா பண்ணலனாலும் கேவலமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குன்னு சொன்னால் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. உண்மையா? முன்னாடி சிரிக்கிற, அப்போ உண்மையாவா? இது தெரியாமல் போச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே வேல்மேன் லைட் ஆன் ஆகிறா. என்ன பண்ணுறடா? ரசிக்கிறோன்னு சத்தியமாக சொல்லிட்டா. இவ்வளோ ஏஜ் நான் சொல்லலை, என் பொண்டாட்டி ரொம்ப தான் அழகு. ஜிம்மின்னு சொன்னா அப்படி நல்லா சொல்லலடி. சத்தியமாக நீ ரொம்ப அழகாக இருக்க. சரி ஓகே, நீ எந்திரி. நான் உனக்காக தானே சாப்பாடு பண்ணி வச்சேன். இப்போல்லாம் இது பண்ண வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம்.
ஜங்கு ஆறி போயிடும். இட்ஸ் ஓகேடி, சூட் பண்ணிக்கலாம். ஜிமின் சொன்னா அப்படி நல்லா இல்லடி, சத்தியமாக நீ அழுகுதான். உண்மையாவாடா? ஒரு தடவை கூட என்கிட்ட நீ சொல்லலடா இந்த மாதிரின்னு. அதான் சொன்னலடி, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வராது அப்படின்னு சொல்லிட்டு வயனோட பாடியெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இன்சர்ட்டும் பண்ணியிருப்பா. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு அந்த சண்டை கிண்டெல்லாம் மறந்துட்டு அப்படியே அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. பண்ணி வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ஜங்கு கோயன் 2 பேருமே தூங்கியிருப்பாங்க. அப்போது மார்னிங் வயனுக்கு தான் முழிப்பு வருது. அவ்வளோ குட்டியோண்டு சோஃபத்தில் 2 பேருமே அப்படியே படுத்திருப்பாங்க அவங்களுக்கே அறியாமல். அப்போவே நின்றுட்டு அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு ஐயோ என்னடா இது, இப்படியா பண்ணுவ ஜங்கு, சிரிப்பு தான் வருதுடா அப்படி சொல்லிட்டு அவள் தூங்கின்னு இருப்பாள். அப்படியே போய் ஃபொரடில் வந்து கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ, இனிமேல் உங்கள்கிட்ட ஈகோவே காட்ட மாட்டேன், இனிமேல் நான் அதான் உங்ககிட்ட இறங்கி வந்து பேசுவேடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபொரடுக்கு வந்து போய் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஜங்கு அகைன் இந்த வயனை இழுத்து கட்டு பிடிச்சிக்கிறா. டீ தூங்கினாரா இருந்த? இல்லையே, சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன். மார்னிங்கே செம்மையாக சிரிக்கிறீங்க, பின் என்னடா இவ்வளோ குட்டியோண்டு இடத்துல 2 பேரும் படுத்துருக்கோம். இதுக்கு பேர் தான் காதல், இதுக்கு பேர் தான் பொண்டாட்டி புருஷன் சொல்கிறது. அவங்கெல்லாம் அப்படி தான், ஒரு ஆள் படுகிற இடத்துல 2 பேரும் படுப்பாங்க. அப்படி கட்டி பிடிச்சின்னு நம்ம எப்படி படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே டைட்டாக பண்ணிக்கிறா. அப்போது வயனும் அவ்வளோதான், ஜங்கு ஃபொரடை கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்களும் படுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு டேவும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா அர்மீஸ், ஷார்ட்டை வந்து நம்ம முடிச்சிக்கலாம், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க அர்மீஸ். ஆஃப்டர் லாங் டைம் போட்டிருக்கேன், நீங்கள் சொல்லணும், அப்போ தான் எனக்கு தெரியும்ல. சரி ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.